பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். போராட்டம் எதனால? ஆராதனையை குறித்து பேசி வருகிறேன். திரும்பவும் அந்த தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை 3 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். அவர் யார்? எல்லாரும் உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. ஒரு மனுஷன்ட்ட சொல்கிறாங்க. அவர் யார்? சாதாரண மனுஷன் இல்லை, ஒரு ராஜா, நேபுகாத் நேசார் என்கிற ஒரு அரசன். அவனிடத்திலே அடிமைகளாய் பிடித்து போகப்பட்ட தானியேல், சாத்ராக், மேஷாக், அதாவது அனனியா, மிஷாவேல், அசரியா என்று சொல்லப்படுகிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற அந்த அடிமையாய் பிடித்து போகப்பட்ட மக்கள் இவங்க சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உங்கள் வேதத்தை திருப்பி வச்சுக்கோங்க. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா எல்லாம் சேர்ந்து பாடுமா? துதிப்போம் தேவ தேவனே, புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவ தேவனே, புனித இதயமுடனே. நேற்று இன்றும் என்றுமாய் இயேசுவை நாம் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றுமாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவில் கீதமே, கீதமே என் தேசுவை நானும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தேசுவை நானும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலில் கொடிய அலையில் வந்து பயங்கரமான புயலில் கொடிய அலையில் வந்து காக்கும் கண்ணம் கொண்டு பாடி சேர்த்தனைத்த அல்பை என்றும் பாடுவே. காக்கும் கண்ணம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அல்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவில் கீதமே, கீதமே என் நேசனேசுவை நானும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசனேசுவை நானும்
என்றென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என கண்வாலை போற்றி பாடுகிறோம். ஆராதனையில் முதல்ல வந்தவொடனே என்ன செய்கிறோம்? துதித்து பாடுகிறோம். ஆனால் அந்த ஆராதனைக்கு தான் பிரச்சனையே, போராட்டமே அதிகமாக இருக்கு இன்னைக்கு அநேக குடும்பங்களில். ஒரு சமயத்தில் ஒரு அம்மையார், ஐயா நான் ஆராதனைக்கு போகிறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என் புருஷன் எப்போவுமே ஆராதனைக்கு போவிட மாட்டேன்றாரு, சும்மா போய் போய் என்னத்தை கண்ட, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உனக்கு என்ன நடந்துருச்சு, இருக்கிறதா இருக்கும், பேசாமல் இருக்கிறாரு. நானும் எப்படியோ சொல்லி அவரை சமாதானப்படுத்தி ஆராதனைக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு ஆராதனைக்கு போகிறேன், இன்னைக்கோட கடைசியாக வச்சுக்க, இனிமேல் இந்த வேலையை வைக்கப்படாதுன்ட்டார். ஆனால் நான் அவர்கிட்ட என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டார். ஒரு காரியம் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு முதல் வாரம் அவருடைய அப்பத்தையும் சரீரத்தையும் மாம்சத்தையும் புசிக்க கொடுக்குற வாரம். ஏன்னா இயேசு சொல்லிட்டு போனார், அந்த பூமியில் இருக்கும்போது என் மாமிசத்தை புசித்து, யோவான் 6ஆம் அதிகாரம் 53-54 வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53-54 வாசிக்க கேட்போம். மிக அழகான ஒரு வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்னதை எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு. ஆகையினால எனக்குள்ள அந்த ஜீவன் இருக்கணும். ஏன்னா அவர் தான் ஜீவனை தந்தவர். அதனால தான் நாம் பாடுறோம், ஜீவனுள்ள தேவனே அப்படின்னு பாடுறோம். எனக்கு அன்பார்களே, அந்த ஜீவன் தந்த நல் மெய்ப்பரை சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவேன். ஜீவன் தந்த நல் மெய்ப்பரை பாடிடுவேன், மகிழ்ந்தாடிடுவேன். மீட்க வந்த இயேசு ராஜனை சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவேன். ஜீவன் தந்த நல்மேய்ப்பரை பாடிடுவேன், மகிழ்ந்தாடிடுவேன். மீட்க வந்த இயேசு ராஜனை. எப்படியாவது அந்த ஜீவனை நான் பெறணுயா. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே ட்ரூலி. ஆண்டவர் எப்பவுமே சில காரியங்களை 2 தடவை சொல்லுவார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேக இடத்துல பார்க்கிறோம். உதாரணமா பழைய ஏற்பாட்டு காலத்தில் விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை? கல்லெறிஞ்சு கொல்லணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:28 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன்னுடைய இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். மெய்யாக பல இடத்துல சொல்றார். எனக்கு அன்பார்களே, ட்ரூலி இங்கே அழகா சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு மெய்யாக சொன்னேன், என் ஜீவன் என்னுடைய மாம்சத்தை புசியாமலும் என்னுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணாமலும் இருந்தா உங்களுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை அப்படின்னு எங்கள் பாஸ்டர் மறக்காம அந்த முதல் வாரம் எப்படியாவது வந்துருங்க, ஏன்னா இது கர்த்தருடைய பந்தி அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். அப்படி பிரசங்கம் பண்ணனால எனக்கும் அதில் எப்படியாவது ஆசை. இயேசுவுக்கே ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு இருக்காதா? லூக்கா 22:15 இயேசுவே சொன்னார். என்ன சொன்னார்? அதையும் வாசிக்க கேட்போம். லூக்கா 22:15 அவருக்கே அந்த ஆசை இருந்துச்சான். வாசிங்க பார்க்கலாம்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஆ, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையன் கூட சொல்ல மிகவும் ஆசையா இருக்கிறேன். எனக்கு அந்த ஆசை இருக்குயா. ஆகையினால நான் எப்படியோ புருஷன்கிட்ட சொல்லி இன்னைக்கு உத்தரவு வாங்கிட்டேன். ஆனால் என் புருஷன் ஒன்று சொன்னார். என்னம்மா சொன்னாருன்னு, அங்கே கொடுக்குறாங்கல்ல மாம்சத்தையா, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை கொடுக்குறாங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவருடைய மாம்சத்தை இப்போ பிச்சு கொடுக்குறானா? என்ன உங்களெல்லாம் ரீல் சுற்றுனாண்ணா? இல்லைங்க, அப்படி தான் சொன்னார். அப்படியா சொன்னாங்க? சார், நீ போய் அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அது என்ன செய்யணும், அப்படியே இங்கே என்ன செய்யணும், கொண்டுட்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா உண்மையிலே அது மாம்சமாக இருந்தால் கட்டாயம் நீ வாரம் எங்கே போகலாம், ஆராதனைக்கு போகலாம். இல்லாட்டா என்ன செய்ய முடியாது, போகவே முடியாதுன்னார். இவங்க பார்த்தாங்க, ஒரே போராட்டம். எப்படின்னு அடுத்த வாரம் போக முடியுமோ போக முடியாதோ, இந்த வாரம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷத்தோடு போய் ஆண்டவரை பாடி துதிச்சாங்க. ஆண்டவரே, அங்கே போனவுடனே ஒரு பாட்டு அவங்களுக்கு கேட்டுச்சு. என் ஏக்க விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக பார்த்தோம். என் ஏக்க விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக பார்த்தோம். என் தேவனாட்களெல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். என் தேவனாட்களெல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பே சுரா செல்லுகே ஆவியா தேவனுக்கே அன்பே சுரா செல்லுகே ஆவியான தேவனுக்கே. இந்த பாட்டை கேட்ட உடனே என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெபவீரன் எழுதுறதுக்கு அந்த ஜீவன் எனக்குள்ளே வேணும்னு போய் உட்காந்துருந்தேன். பாடல் முடிஞ்சது, ஆராதனை ஒர்ஷிப்பு முடிஞ்சது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு வந்தாங்க, அதுவும் முடிஞ்சது. கடைசி நேரம் நான் எதுக்காக சொல்லிட்டு வந்தேனோ, ஆசையோடு வந்தனோ, அந்த கம்யூனியன் வந்து அப்போ வாசித்தாங்க. 1 கொரிந்தியர் 11:23 வாசித்தாங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தாமே நான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. இந்த வார்த்தை போதகர் சொல்லி ஐயா, அதன் பிறகு அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரம் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லி, இதை அபாத்திரமாக புசிச்சிடாதீங்க அப்படின்லாம் சொல்லி, இதனால் வியாதிப்பட்டவர் இருக்காங்க, அதனால் அபாத்திரமாக புசிக்காதீங்க, இதில் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ரீதியாக புசிச்சிங்கன்னா உங்களுடைய வியாதியெல்லாம் தீரும், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் மாறும் சொல்லி போதகர் பிரசங்கம் பண்ணி கொடுத்தார். ரொட்டி துண்டை தான் பிச்சு கொடுத்தார். நான் கைக்குள்ளே இறுக்கி மூடி வச்சுக்கிட்டேன். ஏன்னா புருஷன் சொல்லியிருக்காரு என்ன செய்யணும், கொண்டாந்து காட்டணும். ஏன்னா நீ அங்கே என்ன கொடுக்குறாங்களோ, ஏன்னா இயேசுவின் மாம்சத்தை கொடுக்குறாங்களா, அது எப்படி முடியும் அப்படின்னு இருக்கார். அடுத்தாப்புல ரசம் வந்துச்சு, அதை வாயிலே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ தான் கப்பு தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு பாத்திரங்கிறதுலாம் இப்போ இல்லாமல் போச்சு. காரணம் மனுஷனுக்கு பயம். என்ன பயம்? எனக்கு கண்வாட அப்படி ஆண்டவருக்காக போனால் தான் என்னங்க, அவருக்காக போனால் எத்தனை பெரிய பாக்கியம்.
ஏன்னா நமக்கு தெரியாது. எல்ல பாக்கியம் எவர்க்குள் இந்த சாக்கியம், எல்ல பாக்கியம் எவர்க்குள் இந்த சாக்கியம். என்ன பாக்கியம்! ஆண்டவருக்காக அந்த நேரத்தில் ஸ்தேவான் கல்லறியும் போது, ஆண்டவரே இவங்க மேலே அந்த பாவத்தை சுமத்தாதிக்கும் போது மனுஷகுமாரன் எழுந்திருச்சிருக்கிற தரிசனத்தை அவன் பார்த்தானே, நமக்கு அதான் கிடச்சிட்டு. ஆப்டால் இந்த பாக்கியமாவது கிடைக்குதே. கையில் இறுக்கி மூடிக்கிட்டேன். பாத்திரத்தில் ஒரே பாத்திரம். சிலர் பக்கத்தில் இருக்கவங்க நாங்கிட்டு குடித்தா அவன் பாத்திரத்தை இப்படி திருப்புறான். ஏன்னா இவ வாய் வச்சா நான் வாய் வைக்கவா? இந்த எண்ணத்தோட கம்யூனியில் உட்காந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம் இதெல்லாம் மறந்துடணும். அங்கேயும் வந்து நமக்குள்ள அதெல்லாம் வச்சுருந்தா போராட்டம் இருக்கத்தாங்க செய்யும். அநேக நேரம் நமக்கு அது தெரியறதில்லை. எனக்கு அன்பானவர்களே, இவ கையில் மூடிக்கிட்டா, அந்த ரசத்தை வாயில் கொடுத்தாங்க, வேறு வழி இல்லை. வீட்டுக்கு வந்தா என்ன கொடுத்தாங்க? கொடுத்தா கொண்டாந்துருக்கேன். அப்படியா? எங்கே வச்சுருக்கேன்? இந்த கைக்குள்ளே மூடியே வச்சுருக்கேன். எவ்வளோ நேரம் மூடி வச்சுருக்கேன்? ஆராதனை முடிஞ்சதுலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நீ அப்படியே வச்சுருக்கேன்? ஆமாம் வச்சுருக்கேன். கையை திறன்னார். கையை திறந்து பார்த்தா கையெல்லாம் ரத்தம். எப்படி நடந்ததுன்னு அவளால் கிரகிக்க முடியலை. அவன் பார்த்துட்டு, ஆமாம் இது என்ன கறித்துண்டா இருக்குது, மாம்சமாக இருக்க? ஆமாம். அவங்க கொடுத்த இதான் கொடுத்தாங்களா? ஆமாம். இவர் உடனே பார்த்தார். ஒரு லேபில் கொண்டு போய் இதை டெஸ்ட் பண்ணிடணும்னு சொல்லி, இது மனுஷ மாம்சம் தானா அப்படின்னு போய் கேட்க ஆரம்பித்தார். அவன் உடனே செக் பண்ணி சொன்னால், ஒரு 30லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கிற வாலிபன் ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த சரீரத்திலேருந்து பிச்சை எடுத்த மாம்சம்லாம். அவ்வளோதான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அன்னையோடு விட்டுட்டு அவனும் சேர்ந்து ஆராதனையில் உட்கார்ந்து பாட ஆரம்பிச்சான். என்ன ஆரம்பிச்சான்? நானோ என் வீட்டாரோ உம்மையே சேவிப்போம், உம்மக்காய் ஓடுவோம், உந்தெல்லாமும் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, எல் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யார் தெய்வமே, எல் வாழ்வின் பாக்கியமே. முகந்தா பணித்து முழுவதும் தருகிறே, முகந்தா பணித்து முழுவதும் தருகிறே. அந்த நிமிஷத்திலிருந்து அவன் என்ன ஆயிட்டான்? ஆலயத்தை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டான். வேதம் சொல்லுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே, அந்தப்படி மனைவிகளுக்கு சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது ஒருவேளை எந்த மனுஷனாவது இருப்பான் கீழ்ப்படியாதவனாய் இருந்தால், பயபக்தியோடு கூடிய, நல்ல கவனிங்க, பயபக்தி 2 வார்த்தை இருக்கு. ஏன்னா பயம் என்றால் என்ன? தேவனுக்கு பயப்படுறது பல காரியம் இருக்கு. பக்தி என்றால் என்ன? யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற
உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் அதே சமயத்துல உலகத்தால் கரைபடாமல் தன்னை காத்து கொள்ளுகிறதுமே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. உலகத்தால கரைபடாம காத்துக்கொள்றது பெரிய சுத்தமான பக்திங்க. அதனால இங்க சொல்றாரு, குடும்பத்திலையும் மனைவி புருஷனுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, கரைபட விட்டுறவே கூடாது. இங்க ஒருவேளை அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் என்ன சொல்லியிருக்கு, உங்கள் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி ஒருத்தரும் போதிக்கவே வேண்டியதில்லை. 1 யோவான் 2:27 மிக அருமையான ஒரு வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிறைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஆமா, நல்லா கவனிங்க. ஒன்று இந்த வசனத்தை பிடிச்சிட்டு எனக்கு யார் போதனை வேண்டியதில்லை சொல்றதெல்லாம் தப்பு. ஆண்டவர் பெரிய போதகர், அவரை கொண்டு பேசுவார். ஆனால் இங்கே குடும்பத்தில் புருஷனுக்கு போய் போதிக்க வேண்டியதே கிடையாது. உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி கணவனை என்ன செய்யலாம், மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். வேற எதுனாலும் சிலர் நினைக்கிறாங்க, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துதலாகிய புறம்பான அலங்காரத்தில் நீ என்னதான் அலங்கரிச்சாலும் அதை கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆபிரகாமுக்கு சாரா ஆண்டவனேன்னு கூப்பிட வேண்டாம், அத்தான்னு கூப்பிட வேண்டாம், ஏங்கன்னு கூப்பிடலாம்ல. இன்றைக்கு அந்த பெண்ணு பயபக்தியோடு புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா தன் புருஷனையும் ஆதாயப்படுத்தி கொண்டாள். நாம் பனியாக போயிடக்கூடாது. அங்கே போகும்போது என்ன செய்யணும், 2 பேரும் குடும்பத்தோட, கணவன் மனைவியில் அங்கே கொள்வன கொடுப்பன கிடையாது, அங்கே தேவதூதர்கள் போல தான் இருப்போம். ஆனால் போகும்போது யாரும் என்ன செய்யக்கூடாது, ஒருவரும் அழிந்து போகாமலே. எங்க வரணும், ஒருவரும் அழிந்தே போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. ஒருவரும் ஒருவரும் அழிந்து போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. Hallelujah, 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 hallelujah. ஒருத்தர் அழிஞ்சு வரக்கூடாது. அதனால்தான் அவன் வீட்டார் அனைவரோடும் கூட ஜெபம் பண்ணி தான தர்மங்களை செய்து வந்தான்னு கொர்நேலியை குறித்து என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஆராதனையில் எத்தனையோ போராட்டம் வரும். தயவு செய்து அந்த போராட்டத்தை மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார், அவர்கிட்ட கேளுங்க. சில நேரம் போகக்கூடாதபடி எத்தனையோ தடை வரும். ஆனால் ஆராதனையை விட்டுறாதீங்க. ஆராதனைக்கு நீங்கள் எப்போ போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்பந்தான் சொந்தக்காரன் வருவான், அப்பந்தான் ரொம்ப தெரிஞ்சவங்க வருவாங்க, இன்னைக்கு தான் விசேஷம் இருக்கும். ஆனால் அதை விட்டுறாதீங்க. ஆராதனை என்பது தேவன் நம்மை சந்திக்கிற இடம். அந்த இடத்த என்ன செய்யக்கூடாது, வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, எங்கள் ஆலயத்தை எப்பமாவது உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு நாள் வாங்க. எப்படி பிரதர் வரலாம், என்கிட்ட ஃபோனில் கேட்கும்போது சொல்கிறேன், நீங்கள் வரும்போது சொல்லுங்கள், நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு திருப்பி நீங்கள் ட்ரெயினில் வந்தால் ட்ரெயினில் விடுறேன், பஸ்ஸு வந்தால் பஸ் ஸ்டாண்டில் விடுறேன், வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஏன்னா 2 கண்ணு தெரியாத மக்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான ஆலயம். நான் செய்யலை, என்னால் செய்யவும் முடியாது. நான் இந்த இடத்துல விட்டிங்கன்னா அடுத்தது இங்கே கையை பிடிக்கிறவங்க நான் அதே இடத்துல தான் என்னால் நிற்க முடியும். ஆனால் ஆண்டவர் நடத்துகிற விதம் அற்புதமான விதம்.
வந்து பாருங்க, இன்னும் எத்தனையோ கட்டுமான பணிகள் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் கூட்டிகிட்டு வர்றதுக்கே 4000 ரூபா வேனுக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம் பிரதர் சிஸ்டர். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நாம் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு பார்வையற்றோருக்கு கண்ணாக உதவ, ஒரு ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம், எத்தனையோ ஏழைகளுக்கு ஒரு துணிமணிகளை கொடுக்க உதவலாம். ஏன்னா அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் இப்படி தான், வயதானவங்களுக்காக நான் ஒரு 10 புடவை எடுத்து அனுப்புகிறேன்னாரு. உண்மையிலே எனக்கு அது பெரிய சந்தோஷம். 10 வயதானவங்களுக்கு மேலே பாரம் கொண்டு இன்றைக்கி எத்தனையோ பேர் தாய்மாரை கூட பெற்ற பிள்ளையை பார்க்க மாட்டேங்குது. அவர் என்கிட்ட கேட்டார், 10 பேர் வயதானவங்க அம்மாமாருக்கு நான் அனுப்புகிறேன்னாரு. அனுப்பி வச்சார். எனக்கு அன்பார்களே, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். பொள்ளாச்சியில் ஒருத்தர் இருக்கார். அவர் மாதம் பார்த்தீங்கன்னா வெந்தயம், ஜீரகம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கடுகு, அவர்கிட்ட என்னென்ன வியாபாரம் பண்ணுறாரு எல்லாத்தையும் அனுப்புவார். எதுக்குன்னா கண்ணீரா குடும்பங்களுக்கு. ஏன்னா அது ஒரு மாதம் ஒவ்வொருத்தருக்கு 100 கொடுத்தா கூட ஜீரகம், மிளகு, வெந்தயம்லாம் போதும். அத்தனை பேர் குடும்பத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட உதவிகளை செய்ய உதவலாம். ஏன் ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தா ஒரு வேன் சீக்கிரமான ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஏவினா ஒரு மனுஷனை கொண்டு தர முடியும். அது மட்டுமல்ல, பார்வையற்றோர் மரித்தா கூட ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சுருக்கணும் எப்பவும். ஏன்னா சொந்தக்காரங்க மனசார வந்து அந்த ஈமக்கிரியை கூட செய்ய மாட்டாங்க. திருநெல்வேலியில் இன்னும் ஒரு கல்லறை தோட்டம் வாங்கப்படாமல் இருக்குது. மதுரைக்கு கல்லறை தோட்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. திருநெல்வேலிக்குன்னு ஒன்று வாங்கப்படணும். அதற்காக ஜெபியுங்கள். நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் உதவ? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன நம்பர், அக்கௌண்ட் நம்பரே வேணாலும் எல்லாம் கொடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எல்லாரும் அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலையில், ஒருவேளை இரவில் கேட்கலாம், ஒருவேளை மாலையில் கேட்கலாம், ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மகிழத்தக்க ஆசீர்வாதத்தை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ தன் புருஷனை இழந்து, கணவனை இழந்து இருந்தும் கூட இருவரும் பிரிந்து வாழ்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல ஆண்டுகளாய் திருமணமாகி குழந்தை இல்லாத என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுதப் போகிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பெற்ற பிள்ளைகளிருந்தும் தனித்து விடப்பட்ட தாய்மார், தகப்பன்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். படுக்கையிலே படுத்துக்கொண்டு ஐயோ என் வியாதியின் கொடுமை தாங்கவில்லை என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் மாறட்டும், கவலைகளும் மாறட்டும், வேதனை தீரட்டும், மெய்யான விடுதலையை கர்த்தர் கொடுப்பீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு
பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.